நாடாளுமன்ற மறுசீரமைப்பிற்கான காலத்துக்கு ஏற்கனவே வாஜ்பேயி பீரியட்லேயே முடிஞ்சு போச்சு. அதை ஒரு 25 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் அந்த 2026 அந்த டேட்டு முடியுது. அதனால தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது போடுறோம். இது மக்களை பயன்படுத்துறது. அது இவ்வளோ நேரம் ரூம் போட்டு யோசிச்சு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்களாண்ணே? நான் முதல்ல வந்து 10 நாளாக அந்த கேள்வியை கேட்டுட்ருக்கேன். ரூம் போட்டு இன்றைக்கி தான் தமிழக அரசு கண்டுபிடிச்சதா? ஓ, இதனால தான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறோம் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சாங்களா? நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் எப்போ நடத்தணும்? 2026 காலக்கெடுவு முடியும் பொழுது எங்களுடைய கடமை மக்கள் முன்னாடி நாங்கள் சொல்லுவோம். எப்படி இந்த பாராளுமன்ற வரைமுறை இருக்கும், தொகுதி வரைமுறை எப்படி இருக்கும், எத்தனை சீட் அதிகமாகும் சொல்வது எங்களுடைய கடமை. அது மக்களுடைய உரிமை. நாங்கள் சொல்றதுல தப்பு இருந்தால் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துங்க. நாங்கள் சொல்வதே ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் இருக்காது, புரோரேட்டா பேசிஸ். இன்னைக்கு எவ்வளவு இருக்கோ நாளைக்கு எவ்வளவு இருக்கும். அதிகமானா கூட தமிழகத்திற்கு அதே 7.17% வரும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எதுவுமே இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டம் இப்போ தேவையா? என்ன காரணம்? நாங்கள் பார்லிமெண்ட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று எப்பொழுது சொன்னமோ நீங்கள் கேட்டீங்க பத்திரிகை நண்பர்கள். அண்ணா இப்போ திமுகவுடைய ஆட்சி ஒரு வருஷம் குறைப்பீங்களான்னு கேட்டீங்க. அப்போ உடனே 2028 வருதான். அதற்கு விளக்கம் கொடுத்து இந்தியாவில் எல்லாருமே ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றுக்கிட்டாங்க. அதே போல் தொகுதி வரைமுறை வரும்பொழுது நாங்கள் சொல்லுவோம். நீங்களாக கற்பனை பண்ணி அந்த கற்பனை குதிரைகளை அவிழ்த்து விட்டு இல்லை 39 வந்து 8 குறைஞ்சிரும் 31 நீங்களா சொல்கிறீங்க. 848 வரும்பொழுது தமிழகத்திற்கு 12 குறைஞ்சிரும் நீங்களே சொல்கிறீங்க. நாங்கள் சொன்னோமா? நாங்கள் சொன்னது புரோரேட்டா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் வெகுவாக குறையும் ஆபத்துன்னு விஜய் அவர்கள் கூறியிருக்காங்க. இப்படி தினந்தோறும் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. எப்படி பாருங்க ஷூட்டிங்? ஆனால் நேற்று நான் பதில் சொன்னேனே, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து யாரோ எழுதி கொண்டே கொடுக்குறாங்க, அப்புறம் யாரோ ஒருத்தர் வர்றாங்க, அப்புறம் விஜய் கட்சி சார்பாக வந்தவர் 543 எம்பின்னு அவருக்கு தெரியல, அவர் ஏதோ ஒரு நம்பரை சொல்கிறாரு. அப்புறம் பத்திரிகையாளர் நம்பர் நீங்கள் சொல்கிறீங்க அண்ணே அது 500 சில்லறை இல்லைண்ணே, அது 543 சொன்னோன்னே அந்த விஜய் கட்சி சார்பாக வந்தவர் அப்புறம் 543ங்கிறாரு. இன்னொரு தலைவர் வந்து 453 பேசியே முடிச்சிட்டார் 5 நிமிஷம். அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் நீங்களாம் கூப்பிட்டானே அது 453 இல்லைண்ணே 543. நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து சில தலைவர்களுக்கு இந்தியாவில் எத்தனை எம்பிக்கள் இருக்காங்கன்னே தெரியல. அன்னைக்கு சாயந்தரம் தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அவங்க பண்ணதெல்லாம் பார்த்து எனக்கே ஆச்சரியம். ஏங்க 543 பேர் எம்பிக்களாக இருக்காங்கன்னு தெரியாமையே சில கட்சி வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து வடபஜ்ஜி போண்டா சாப்பிட்டு டீ குடிச்சு மோடிஜியை திட்டதெல்லாம் திட்டிட்டு பிஜேபியை திட்டதெல்லாம் திட்டிட்டு கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டாங்க. இதான் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய லட்சணம். இதானுங்க. நான் வேற எப்படிங்க நான் சொல்றது?